ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் அண்ட் ஜெனி. இந்த வீடியோல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? யார? ஒரு மிக முக்கியமான அறிவாளியான திறமசாலியான ஒரு ஆன்ட்டியை பத்தி பார்க்க போறோம். அந்த ஆன்ட்டியின் பெயர் சத்யா, இல்ல சரண்யா, சாரி சௌமியா. ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வாங்க சார். இப்படின்னு பல பேர் வச்சிருக்காங்க இந்த ஆன்ட்டி. நம்ம இப்போதைக்கு சந்தியான்னு ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இந்த வீடியோவை ஏதாவது ஒரு சந்தியா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நம்ம கிட்ட மதிப்பே கிடையாது, வெறும் தண்டனை தான். இந்த ஆன்ட்டி இப்போ வரைக்கும் சந்தியான் தான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்குது. ஆனா எஸ்ன்றது ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு. அதனால ஒவ்வொரு புருஷன்கிட்டயும் எஸ்ல ஆரம்பிக்கிற பேரா சொல்லி வச்சிருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையா? இருங்க, கதையை தெளிவா சொல்றேன் கேட்டு அதுக்கப்புறம் யார் இந்த ஆன்ட்டி, இந்த யோசனையே நமக்கு தோணாம போச்சு, நல்ல பிசினஸா இருக்குதே, இந்த மாதிரி 1008 கேள்விகள் உங்களுக்குள்ளயும் வரும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணுங்க. சரி, இப்ப நான் மேட்டருக்கு வரேன். வாங்க. இந்த சந்தியான்ற ஆன்ட்டி தமிழ்நாட்டுல இருக்கிற 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஒவ்வொரு ஆளை புடிச்சு, ஏய் உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையாடா, எனக்கும் கல்யாணம் ஆகலடா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? Are you married person? No, I am a மொரட்டு சிங்கிள் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டுருக்குது. அந்த பயபுள்ளைகளுக்கும் பல நாளா பொண்ணு கிடைக்காம ஏதாவது ஒரு பொண்ணு மட்டும் தலையாட்டுச்சுன்னு வச்சுங்க, எத்தனை பவுனா இருந்தாலும் சரி அந்த பொண்ணு கிட்ட இருந்து வாங்காம நம்மளே போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கேங் சுத்திட்டு இருப்பாங்க தெரியுமா? அதெல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சி பர்ஃபெக்ட்டா பிராக்கெட் போட்டு, பேபி எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, கல்யாணம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா எங்க அம்மா செத்து போயிடும், அதனால சாவறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் திருட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னா பிட்ட போட்டுருக்குது. இத பார்த்த நம்ம காதலனும், பேபி உனக்கு அம்மான்னா எனக்கு யாரு, எனக்கும் அவங்க அம்மா தான், ஆனா எங்க வீட்டுல சொன்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க எல்லாம் பழைய பஞ்சாங்கம், நம்ம போற வழியில ஏதாவது முக்குல கோயில் இருக்கான்னு பார்த்து அங்கேயே தாலி கட்டி உன்னை நான் என் பொண்டாட்டி ஆக்கிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. அதுக்கப்புறம் உங்க அம்மா உயிரோட இருந்தானே செத்தா என்ன, நம்ம 2 பேரும் காதல்ல மூழ்கி குழந்தையை பெத்துக்கிற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், நாம கொஞ்சம் கட்டுப்பாடு தளர்த்திக்கலாமா அப்படின்னு அந்த பீஸும் சொல்ல, இந்த பீஸும் அதுக்கேத்த மாதிரி தலையாட்டிட்டு கல்யாணத்தோட சேர்ந்து எல்லாம் போயிருக்கும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருப்பான். அத பத்தின டீடைல் நமக்கு தேவையில்ல. இப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு 2 பேரோட வாழ்க்கையும். பொண்ணு சைடுல இருந்து காசோ பணமோ இல்ல நகையோ ஒண்ணுமே கொடுக்கல, ஆனா பையன் சைடுல இருந்து பொண்ணு கெட்டா போதும், நான் சேர்த்து வச்ச நகை எல்லாமே என் பொண்டாட்டிக்கு தான் அப்படின்னு பையனும், என் மருமகளுக்கு தராம வேற யாருக்கு தர போறேன், நீ வச்சுக்கடி ராசாத்தி அப்படின்னு மாமியாரும் வாரி போட்டு அழகு பார்த்துருக்காங்க. 3 மாதத்திற்கு பிறகு, உன் மூக்கு சரியில்லை, ஏன் உன் வாய் மட்டும் ஒரு ஓரமா ஓரம் கட்டுதே, இல்ல நீ எனக்கு செட் ஆக மாட்டேன், நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் போ, என்ன தேடி ஏதாவது வந்த வரதட்சணை பிரச்சனை அந்த பிரச்சனைன்னு சொல்லி போலீஸ்ட புடிச்சு கொடுத்துருவேன், இனி நீ யாரோ நான் யாரோ அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க இந்த அம்மா. ஏய் போறதுதான் போற, அந்த நகையெல்லாம் கொடுத்துட்டு போ அப்படின்னு கேட்டாலும், என்ன கொடுத்தது திருப்பி கேக்குற, என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டு இந்த பிச்சை காசு நகையை திருப்பி கேக்குற நீ, போலீஸை கூப்பிடுவேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க. பையன் வீட்லயும், ஐயோ இதெல்லாம் வெளியே சொன்னா வெக்க கேடு, அதனால கொஞ்ச நாள் ஆறப்போடு, மனம் மாதிரி அவளே திரும்பி வருவா அப்படின்னு அவங்க வீட்லயும் கண்டுக்காம இருக்கிறாங்க. இந்த கேப்ல இந்த அக்கா சென்னை கவர் பண்ணியாச்சு, ஈரோடு கவர் பண்ணியாச்சு, திருப்பூரும் கவர் பண்ணியாச்சு, அப்படியே மதுரை, சேலம், தர்மபுரி இப்படின்னு இந்த பீஸ் திருப்பி வர்ற வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு கேப் கிடைக்கிறப்பெல்லாம் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு ஆளை புடிச்சு 3 months குடும்பம் நடத்திட்டு வந்துடுறாங்க நம்ம சந்தியாக்கா. கேடு கேட்ட கேரக்டர் ஊடு கட்டி அடிக்கலாம் வாங்கடா. இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அக்காக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ஒரு பெண் குழந்தையும் இருக்குது, அதுவும் 10 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மேட்டர் கூட தெரியாத நம்ம பசங்க அக்காவோட கிளிகிளிப்பான காதல் பேச்சுல விழுந்து பொண்டாட்டின்ற நம்பிக்கையில கல்யாணம் ஆயிடுச்சா குழந்தை இருக்குதான்றத பார்க்காம விட்டாங்க. மனைவியை போய் யாராவது சந்தேகப்படுவாங்களா, அதெல்லாம் பாவம் அப்படின்னு நினைச்சிட்டானுங்க போல நம்ம பசங்க. என்ன வயசு? நான் ஏன் வயசு ஓட சந்தேகப்பட போறேன்? இனிமே நீ கூட பேச வேண்டாம். ஆனா எனக்கு என்ன டவுட்னா, இந்த ஆன்ட்டி கல்யாணத்தை மறைச்சது ஓகே, அது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், குழந்தை பிறந்ததை மறைச்சது கண்டுபிடிச்சிருக்கலாம், பட் அது கூட தெரியாத பச்சை குழந்தையா இருந்திருக்காங்க நம்ம பசங்க. தாடி வளர்ந்த குழந்தைக்கு தாயா இருந்துகிட்டு என் கூட 2 years பாரியா, அது கூட ஓகே. ஆனா இவங்களுக்கு வயசு 30 தான் அப்படின்னு சொன்னதை கூட பச்சையா நம்பி இருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு பால் டப்பா மாதிரி இருக்கிற பசங்களை இந்த அக்கா உசார் பண்ணிருக்கோன்னு பாருங்க. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சரி இதெல்லாத்தையும் உசார் பண்றாங்க ஓகே, பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேக்குறீங்களா? இப்படியே ஒவ்வொரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி, என்னது 2050க்கு மேலதான் மாப்பிள்ளை பொண்ணுக்கு வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணுமா, அது எதுக்கு 2050 வரைக்கும் வெயிட் பண்ணும், மூளை இருந்துச்சுன்னா இப்பயே கூட அதை நடத்தி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்ட்டி பர்ஃபெக்ட்டா பிளான் போட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒவ்வொரு பீஸுகளை தூக்கி வரதட்சணை வாங்கி 3 மாசம் குடும்பம் நடத்திட்டு டாடா பை பை சொல்லிட்டு பணம் நகை எல்லாத்தையும் தூக்கின்னு ஓடிடுது. இதுக்கு திருட்டு பட்டமும் கட்ட முடியாது, என் நகையை கொடுத்துட்டு போன அடிச்சு கேட்டா கூட என்ன வரதட்சணைன்ற பேர்ல குடும்பம் பண்றான் அப்படின்னு கேஸ் போட்டா நம்ம பக்கம் தான் திரும்பும் அப்படின்னு பையனை வாய மூடிட்டு இருந்துருவான். இதெல்லாத்தையும் முன்கூட்டியே பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்ட ஆன்ட்டியே பர்ஃபெக்ட்டா 1 2 எல்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 15 பேருக்கு மேல கல்யாணம் பண்ணி இருக்குது, 40-50 பேரை காதலிச்சு ஏமாத்தி இருக்குது. இப்பேற்பட்ட திறமசாலி ஆன்ட்டிக்கு ஒரு நல்ல பேர் வைக்கலாம் அப்படின்னா என்ன வைக்கலாம் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐட்டம்
சரி இந்த மேட்டர் எப்படி நம்ம பசங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொன்னேன் தெரியுமா, என்னது இவளுக்கு 30 வயசு தான் ஆகுதா, பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு ஏதோ ஒரு பையன் சந்தேகப்பட்டிருக்கான். சோ ஆதார் கார்டை ஓபன் பண்ணி பார்த்தா ஆன்ட்டிக்கு 30 வயசு இல்ல 35 வயசுன்னு தெரிய வந்திருக்குது. ஆல்ரெடி ஒருத்தன் காயின் போட்டு பேசிட்டு போயிருக்கான். அது மட்டுமின்றி நெட்ல போட்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணி பார்த்திருக்காரு இந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணவர். அங்க பார்த்தா இந்த ஆன்ட்டிக்கு 35 வயசு, ஆல்ரெடி ஒரு புருஷன் இருக்கான் இப்படின்றதெல்லாம் தெரிய வந்திருக்குது. அத கேள்விப்பட்ட அந்த பையனோட மனசு எந்த அளவுக்கு வலிச்சிருக்கும் பாவம். நீ சொன்னவன வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனாலதான் மச்சான் நான் உன்னை கூட்டினேன். சரி எப்படி இந்த பொண்ணு இந்த பசங்களை சூஸ் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் எதுக்கு தெரியுமா, டேட் பண்றதுக்கு. அந்த ஆப்புக்குள்ள ஆன்ட்டி என்டர் ஆகி எவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆகல அப்படின்னு ரிசர்ச் பண்ணிருக்குது. இதை 2 கேட்டகரியா பிரிச்சிருக்குது ஆன்ட்டி. நம்பர் 1 கல்யாணம் ஆகாத பசங்க, நம்பர் 2 கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆகி 40 வயசுக்கு மேல ஆன அங்கிள். இவனுங்களுக்கெல்லாம் எந்த காரணமும் சொல்ல தேவையில்ல. நமக்கு வயசு 30, வரதட்சணை எல்லாம் போட முடியாது, இதுக்கெல்லாம் ஓகேன்னா கண்ணை மூட்டு கழுத்தை நீட்டுறேன் அப்படின்னு ஒரு பிட்ட போட்டிருக்குது. இதை கேட்ட நம்ம பசங்களும் அச்சுதரா ஜாக் பாட்டு அப்படின்னு நினைச்சு நகை பணத்தெல்லாம் போட்டது மட்டும் இல்லாம தாலியும் கட்டிட்டானுங்க. கட்டின 3 மாசம் கழிச்சு தான் தெரியுது ஜாக் பாட் நமக்கு கிடையாது, நம்மள வச்சு அவளுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதுங்க அவங்க என்ன ஏமாத்திருக்காங்கன்னு. சரி இவ்வளோத்தையும் பண்ண அந்த ஆப்பின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பே அப்படின்ற டேட்டிங் ஆப். எனக்கு இந்த பசங்கள்ட்ட தான் ஒரு கேள்வி கேட்கணும். எவனாவது கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை போய் டேட்டிங் ஆப்ல தேடுவானா? அந்த மாதிரி இருக்கிற ஆப்ல போய் கல்யாண பொண்ணை தேடினா பாத்தீங்களா, உண்மையிலேயே அந்த பையனோட முகத்தை பார்க்கணும்பா. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்புங்கோ, இங்க கொஞ்சம் திருப்புங்கோ, ஐயாவுக்கு காட்டுங்கோ. அது மட்டும் இன்றி காலங்காலமா பணக்கார பசங்க தான் பொண்ணுங்களை ஏமாத்திட்டு இருந்தானுங்க. இப்ப ட்ரெண்ட் அப்படியே உல்டாவாகி ரிவர்ஸ்ல ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது மட்டும் கிடையாது, இவங்களுக்கு தரகர் அப்படின்னு சொல்லி இரு அது நான் தரகர் அப்படின்னு கேக்குறீங்களா, அதான் பொம்பளை புரோக்கர். ஐயோ நீங்க தப்பா நினைச்சுக்க போறீங்க. அதாவது பொண்ணு யாருக்காவது கிடைக்கல அப்படின்னா நடமாடும் மேட்ரிமோனி சைட்டா சுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி இன்னொரு ஆன்ட்டி இருந்திருக்காங்க இவங்களுக்கு மாப்பிள்ளை பாக்குறதுக்காக. அந்த ஆன்ட்டியின் பெயர் தமிழ்ச்செல்வியா. இது அழகான தமிழ் பெயரியா. அந்த ஆன்ட்டி தான் ஆன்லாம் சூஸ் பண்ணி இந்த சந்தியா ஆன்ட்டி கிட்ட கொடுப்பாங்களாம். இந்த ஆன்ட்டி பேசி கரெக்ட் பண்ணுவாங்களாம். இத நாங்க 2 பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. அதுல எந்த மாதிரியான பசங்க எல்லாம் சூஸ் பண்ணுவாங்களாம் தெரியுமா, தொழிலதிபர்கள், கந்துவட்டி கூடுறவங்க, கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருப்பவர்கள், இதெல்லாத்தையும் தாண்டி டிஎஸ்பியை கூட ஏமாத்தி வச்சிருக்குது இந்த ஆன்ட்டி. அவரு பாக்ஸர் சும்மா பாத்துட்டு போறாரு. அப்ப எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருந்திருக்கணும். சோ இப்போ வரைக்கும் அபிஷியலி 15 பேருக்கு மேல கல்யாணம் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் 50 65 சொல்லிட்டு இருக்காங்க. வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. இதுல எது உண்மை அப்படின்றது இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா மினிமம் 15ல இருந்து அதிகபட்சம் 65 வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் செய்தவர்கள் மற்றும் காதலித்து ஏமாற்றப்பட்டவர்கள். இதுல ஆன்ட்டி கிட்ட என்ன ஸ்பெஷாலிட்டினா அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசி ஆரம்பத்துல கவர் பண்றது மட்டும் இல்லாம கரெக்டா கர்ணக்கிழங்கு மாதிரியே பேசி 3 மாசம் கழிச்சு கழட்டி விட்டுருவாங்களாம். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாகிறான்னு கேக்குறேன். இந்த 2 திறமையும் கொண்டவர் தான் நம்ம சந்தியா ஆன்ட்டி. ஆன்ட்டி ஃபுல் டைம் ஜாபா இதை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு. இதெல்லாம் என்ன பெருமையா, கடமை. ஆனா ஏதோ ஒரு பீஸ் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆன்ட்டியை கல்யாணம் பண்ணிச்சே, அந்த பீஸுக்கு ஒரு டைம் கூடவா சந்தேகம் வரல? அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. யாரு பெத்த புள்ளையோ சரி, அந்த பீஸ் யாரு பெத்த புள்ளையோ, ஆனா இந்த பீஸ் பெத்த புள்ள ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் பொண்ணு வேற. எப்படிதான் இந்த ஆன்ட்டிக்கு இப்பெல்லாம் பண்ண மனசு வருதோ ஏது எப்படியோ ஃபைனலி இதை கண்டுபிடிச்சி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இவ்வளவு கிரிமினல் புத்தி இருக்கிற இந்த ஆன்ட்டி ஜெயிலுக்குள்ள போய் சும்மாவா இருக்கும், அங்க இருக்கிற கைதிகளுக்கு என்னென்ன பிட்டு போட்டுட்டு இருக்குதோ. ஃபைனலி கமிங் டு த பாட்டம் ஆஃப் த எண்ட் ஆஃப் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. ஒரு பொண்ணை காதலிக்கிறதுக்கு முன்னாடியோ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியோ அவங்க உங்களை உண்மையாவே காதலிக்கிறாங்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அவங்க பொண்ணு தானா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு காதலிங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமோஸ்கார்.